தமிழ்நாட்டில் எப்படி நம்மளுடைய 2026 தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சோ, இங்கே எப்படி வாக்கு சதவீதம் ஒரு 85% கிட்ட உயர்ந்துச்சோ, அதே மாதிரி மேற்கு வங்கத்திலும் கிட்டத்தட்ட 90% மேலே வாக்கு சதவீதம் அதிகமாகிடுச்சு. இதனையொட்டி இங்கே தமிழ்நாட்டில் எப்படி டிவிகேயோட தற்கொலைகள் எப்படி பேசுகிறாங்கன்னா, இல்லை இங்கே வந்து விஜயோட அரசியல் வருகையால் தான் இங்கே வாக்கு சதவீதம் அதிகமாச்சுன்னு இங்கே எப்படி சொல்கிறாங்களோ, அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் பிஜேபி என்ன விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மேற்கு வங்கத்தை ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸோட ஆட்சி சரியில்லை, அதன் காரணமாக மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனால இந்த வருஷம் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிஜேபி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இதற்கு திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வந்த பதில் என்னன்னு பார்த்தோன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் எப்படி இந்த எஸ்ஐஆர் மூலியமாக பெரும்பான்மையான மக்களோட வாக்குரிமையை பறிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு அபாயத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டதால மக்கள் கண்டிப்பாக நம்ம வாக்குரிமை பறிப்போகக்கூடாது, எப்படியாவது நம்ம ஓட்டு போட்டுடணும், இங்கே ஆட்சி அதிகாரத்தோட அவசியத்தை புரிஞ்சுட்டு மக்கள் இப்போ ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க, இது ஒன்றும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிரான வெறுப்பு கிடையாதுன்னு சொல்லி இவங்க ஒரு சைடு பேசுகிறாங்க. பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க, இங்கே எப்படி விஜய் சொல்கிறாரோ மாற்றத்தை மக்கள் விரும்புறதால இவ்வளோ வாக்கு சதவீதம் அதிகமாச்சு, அதே ஸ்டைலில் மேற்கு வங்கத்தில் பிஜேபி முன்னெடுக்கிறாங்க.